Hey guys, இந்த வீடியோவில் வந்து CentOS 7 மினிமல் வெர்ஷன் எப்படி வந்து VMware virtual மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு virtual மிஷின் வந்து கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கஸ்டம்ஸ் ஒர்க்ஸ்டேஷன் 16 நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. I will install the operating system later. Then next Linux இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து CentOS 7 64 bit சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. CentOS சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தது வந்து உங்களோட virtual மிஷின் என்ன நேமில் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள போகிறீங்க. virtual மிஷினோட நேம் வந்து நான் CentOS 7 என்று கொடுத்துக்கொள்கிறேன். மற்றது வந்து இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் நீங்கள் விரும்பின இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ரொசஸர் வந்து நீங்கள் ஒன்றை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ஏன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரேம் வந்து நான் 2 GB கொடுக்குறேன். இது மினிமல் வெர்ஷன் அட்டபடியாக 2 GB இனாஃப். நெட்வொர்க் அடைப்பை வந்து நெட் வந்து சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து IP அட்ரஸாக சைன் பண்ணும் இந்த virtual மிஷினுக்கு. ஸோ நெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ரெக்கமெண்டட் வெர்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் டைப். அடுத்தது வந்து ஹார்ட் டிஸ்க் டைப் வந்து இதில் வந்து SI வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நார்மலாக அது வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா கடைசி NVMe என்று இருக்குது. அது என்னோட சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் டைப்பை வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு டிவைஸ் ட்ரைவரை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஹார்ட் டிஸ்க் டைப். இதில் வந்து NVMe இருக்கிறது என்னோட SSD. அதில் தான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ SSD மட்டும் போட்டிருந்தால் உங்களோட ஹார்ட் டிஸ்க் டைப் வந்து இப்போ NVMe இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து க்ரியேட் virtual disk. நீங்கள் 20 GB கொடுத்தா என்ன என்னோட கூட இருக்கிறபடியாக நான் கொடுத்துருக்கேன் 30. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஓகே இப்போ வந்து virtual மிஷின் க்ரியேட் பண்ணிட்டோம். மிஷினை வந்து ஆன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து CentOS 7 ISO ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னு சொன்னால் CentOS 7 ISO ஃபைலை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை சூஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா CentOS 7 ISO ஃபைல். ஸோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் virtual மிஷினை வந்து ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் CentOS 7. இங்கே வந்து சில ஸ்டெப்புகள் வந்து நான் இன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்கும்போது டைம் எடுக்குமென்றபடியாக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட PC ஸ்பீடை பொறுத்து டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷை சூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் செலெக்ஷனும் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக் மாற்றி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் முக்கியமான பார்ட்டிங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதில் இருக்கிற ஈனம் டெஸ்க்டாப்பை கொடுத்துக்கொள்வாங்க. இது வந்து நாங்கள் மினிமல் இன்ஸ்டாலேஷன்ன்றபடியால் இந்த சிச்சுவேஷனில் வந்து மினிமல் இன்ஸ்டாலை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே அடுத்தது வந்து இன்ஸ்டாலேஷன். இப்போ வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷனிங் பண்ணும். ஸோ
எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு விஎம் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணோன்னு இப்போ ரூட் யூஸருக்கு வந்து நான் நார்மலாக ரூட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் ரூட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டும் அடுத்தது வந்து யூஸர் க்ரியேட் பண்ணிக்க வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணும்போது நீங்கள் மேக் திஸ் யூஸர் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்றதுக்கு டிக் பண்ணி விடுங்க. நீங்கன்னா உங்களோட ப்ரிவிலேஜ் எக்ஸீஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள், நீங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஓகே இன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ நான் ரீபூட் பண்ண சொல்லுது. ஸோ ரீபூட் பண்ணி விட்டேன். ரீபூட் பண்ணிவிட்டு வந்து லொக்கின் பண்ணுவோம். ஓகே ரீபூட் ஆகிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் CentOS 7 மினிமல் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நீங்கள் லாக்இன் பண்ணாலும் இப்போ வந்து இது கமாண்ட் ப்ராம்ப்ட் வியூ மட்டும்தான் இருக்குதுல. ஸோ நீங்கள் ரூட்டோ இல்லாட்டி மற்ற அக்கௌண்ட்டை கொடுத்து லாக்இன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான் CentOS இன்ஸ்டாலேஷன் மினிமல் வெர்ஷன் virtual machine வந்து VMware. Okay guys, that's all about this video. Thanks for watching.